ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாபிக் நேம் நான் பார்த்தீங்கன்னா ஜெரண்ட். ஓகே, ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஜெரண்ட் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வர்ப். ஓகே, ஜெரண்ட் ஈக்குவல் டு V1 + ஐஎன்ஜி. இதுதான் நம்மளோட இன்றைக்கி டுடே டாபிக். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஆக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஐஎன்ஜி ஃபார்மாக மாறினது பிறகு நம்ம வந்து அதை வந்து நவுனாக எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த நவுனை வந்து நம்ம வந்து மல்டிபிள் பிளேசஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து சப்ஜெக்டாகவும் யூஸ் ஆகும், ஆப்ஜெக்டாகவும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி, ஓகேங்களா, ப்ரிப்போசிஷன்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜெரண்ட்டோட மோஸ்ட் யூசேஜஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட். இதில் வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. நம்ம வந்து சப்ஜெக்டாக மட்டும் எப்படி ஆக்ட் ஆக போகுது அப்படின்றத இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்டும் அது வந்து ப்ரிப்போசிஷனில் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எப்படி ஜெரண்டை வச்சு பேசுவோம் சொல்லிவிட்டு அது பார்த்தோம்னா அது நம்மளுக்கு தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக புரியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டாபிக் மட்டும் பார்க்கலாம். ஜெரண்ட், ஓகே, ஈக்குவல் டு V1 + ஐஎன்ஜி ஈக்குவல் டு நவுன். இது வந்து ஃபார்முலா. ஸோ மீனிங் இன் தமிழ், ஜெரண்ட் என்பது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வர்ப். ஓகே ஆகும். அதாவது ஒரு பேஸ் வர்புடன் நாம் ஐஎன்ஜி சேர்க்கும் பொழுது அது நவுனாக மாறுகிறது. அது மட்டுமல்லாமல் இது ஒரு சப்ஜெக்டாகவும் வேலை செய்கிறது. இது ஒரு சப்ஜெக்டாகவும் வேலை செய்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன் மோர் டைம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வர்ப் தான் வந்து நம்ம வந்து ஜெரண்ட்டாக சொல்கிறோம். அது வந்து சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும் பொழுது எப்படி வந்து மீனிங் வரும் அப்படின்றத இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி நான் போன ஸ்லைடில் சொல்லிட்டேன். சப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டாகவும் ஒர்க் ஆகும், ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வரும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ஈட்டிங், ஓகேங்களா, ஆஃப்டர் கம்மிங், ஓகேங்களா, வந்ததுக்கப்புறம் போனதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி இடத்துல எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சப்ஜெக்டாக எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். சப்ஜெக்டில் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தூ அப்படின்னு முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தூ அப்படின்னு முடிஞ்சால் மட்டும்தான் அங்கே வந்து இது சப்ஜெக்டில் வருது நம்ம சொல்ல முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஜெரண்ட், ஓகேங்களா, ஜெரண்ட் ஃபஸ்ட்டு வரணும். அதாவது வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வர்பு வந்து ஃபஸ்ட்டில் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பி வர்ப் வரலாம் அல்லது பேஸ் வர்பு. ஓகேங்களா? ஸோ V1 வர்பு இது மட்டும்தான் வரணும். இதுதான் வந்து சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும் பொழுது இதுதான் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் படிக்கிறோம் பாருங்கள். பணத்தை சேமிப்பது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, பணத்தை சேர்த்து வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப முக்கியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி பேசுகிறோம் அப்படின்னா சேவிங் மணி, அது வரைக்கும் சப்ஜெக்ட். ஓகேங்களா? சேவிங் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ பிவர்ப் யூஸ் பண்ணும்பொழுது அது எப்போவுமே எதை பற்றி சொல்லும்? சப்ஜெக்டை பற்றி தான் சொல்லும். இங்கே சப்ஜெக்ட் எது? சேவிங் மணி. ஸோ சேவிங் மணி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரெண்டாவது பார்க்கலாம். பழங்கள் சாப்பிடுவது உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானது. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, பழங்கள் சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து உன்னோட உடம்புக்கு வந்து நல்லது, நிறைய ரத்தம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துலேருந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹீட்டிங் ஃப்ரூட்ஸ், ஓகே, இட்ஸ் குட்ஸ் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா? இங்கே ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹீட்டிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது வந்து அது ரெண்டுமே சேர்ந்தது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் பனானாஸ் அந்த மாதிரி சொல்லும் பொழுது அது வந்து ப்ளூரலாக மாறுது. நம்ம இங்கே வந்து ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து வெறும் ஒரு சிங்குலர் தான் சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து ஈட்டிங் ஃப்ரூட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நான் ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். ஹீட்டிங் ஃப்ரூட்ஸ் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பழங்கள் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடத்துல வந்து நம்ம வந்து எது வந்து சப்ஜெக்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வர்பை மட்டும்தான் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ அதில் வந்து சாப்பிடுவது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண மட்டும்தான் அங்கே வந்து ஜெரண்ட் வந்து ஆக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேர்ட் பார்க்கலாம் பாருங்கள். பிறரிடம் கேள்வி கேட்பது திறன் வளத்தை அதிகரிக்கும். ஓகேங்களா? திறன் வளத்தை தரும். பிறரிடம் கேள்வி கேட்பது திறன் வளத்தை தரும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கேள்வி கேட்கறதும் வந்து ஒரு நாலேஜ் தான். ஓகேங்களா? பிறரிடம் கேள்வி கேட்பது அந்த வெர்பு வந்து அதில் முடியும், தூள முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா அங்கே வந்து இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்பு வந்து சப்ஜெக்டில் யூஸ் பண்ணோம். இதுதான் ட்ரிக்ஸு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆஸ்கிங் எ கொஸ்டின் டு அதர்ஸ் இம்ப்ரூவ் நாலேஜ். இங்கே பிவர்ப்ஸ் யூஸ் பண்ணல, பேஸ் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே பாருங்கள். ஆஸ்கிங் எ கொஸ்டின் டு அதர்ஸ் அது வரைக்கும் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆஸ்கிங் எ கொஸ்டின் டு அதர்ஸ் அப்படின்றது வந்து மற்றவங்களிடம் கொஸ்டின் கேட்குறது வந்து இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ இம்ப்ரூவ் நாலேஜ் அது வந்து உன்னோட நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆஸ்கிங் எ கொஸ்டின் டு அதர்ஸ் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே வந்து சிங்குலராக மட்டும்தான் வரும்.
ஓகேங்களா. ப்ளூரலாக நம்ம பேசும்பொழுது அங்கே வந்து எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கக்கூடாது. பீவப்ஸ்னா ஆர் சேர்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4th பார்க்கலாம். நீந்துவது நல்ல உடற்பயிற்சியை தரும். ஓகேங்களா. நீந்துவது நம்ம வந்து அந்த ஆக்ஷன் வெர்பில் தான் இந்த தூ வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்விம்மிங். ஓகேங்களா. ஸ்விம்மிங் இஸ் குட் எக்ஸசைஸ். ஓகேங்களா. ஸ்விம்மிங் இஸ் குட் எக்ஸசைஸ். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸ்விம்மிங் அப்படின்றது வந்து நீந்துறது. ஓகேங்களா. நீந்துவது உடற்பயிற்சி ஆகும். ஓகேங்களா. அது வந்து ஸ்டேட்டஸாக சொல்கிறது. அதனால் வந்து அங்கே வந்து பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். நீந்துவது நல்ல உடற்பயிற்சி ஆகும். ஓகேங்களா. ஸ்விம்மிங் இஸ் குட் எக்ஸசைஸ். ஓகேங்களா. ஸ்விம்மிங் இஸ் குட் எக்ஸசைஸ். ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் சொல்லி பார்த்தீங்களன்னா மட்டும்தான் நம்ம ஒரே ஒரு கான்செப்டை ஒரே நாளில் படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நான் சொல்லும் பொழுதே நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள். இல்லை நீங்கள் தனியாக இருக்கீங்களா, ஓப்பனாக வாயை விட்டு சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. 5th பார்க்கலாம். வேகமாக ஓட்டுவது ஆபத்தானது. ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்டாக போவதை ரிஸ்க்கு. சொல்லுவோம் பார்த்தீங்களா, வேகமாக ஓட்டுவது. தமிழில் நம்ம எங்கே ஓட்டுவது அந்த தூ எங்கே முடியுதோ அங்கெல்லாம் வந்து ஜெரண்ட் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. டிரைவிங் ஃபாஸ்ட் இஸ் டேஞ்சரஸ் ஆர் ரிஸ்கி. ஓகேங்களா. ஸோ இதனை போட்டுக்கலாம். டிரைவிங் ஃபாஸ்ட் இஸ் டேஞ்சரஸ். ஓகேங்களா. வேகமாக ஓட்டுவது ஆபத்தானது. ஓட்டுவது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அப்படியே உடனே டக்குன்னு நம்மளுக்கு வந்து மைண்டில் இதுவாகணும். இது வந்து ஜெரண்ட்டில் வரும், அது வந்து சப்ஜெக்ட் ஜெரண்ட்டில் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சொன்னோம்னா மட்டும்தான் நம்ம வந்து அப்கமிங் டேஸில் வந்து இந்த மாதிரி ஜெரண்ட் கொஸ்டின் வந்தால் நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒன் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். வேகமாக ஓட்டுவது ஆபத்தானது. டிரைவிங் ஃபாஸ்ட் இஸ் டேஞ்சரஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் சொல்லலை, அதோட ஸ்டேட்டஸ் மட்டும் தான் சொல்கிறோம். அதனால் வந்து பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது இது சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. 6th பார்க்கலாம். ஆங்கிலம் கற்றுக்கொள்வது டைம் எடுக்கிறது. ஆங்கிலம் கற்றுக்கொள்வது டூ எங்கே முடியுதுன்னு பாருங்கள். கற்றுக்கொள்வது. ஓகேங்களா. டைம் எடுக்கிறது. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறோம். இங்கே வந்து ஸ்டேட்டஸ் பற்றி எதுவும் சொல்லலை. ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு டைம் எடுக்கிறது. ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ் தான் சொல்லுவோம். டூக்கு அப்படின்றப்போ வந்து அங்கே வந்து அது வந்து இன்ஃபினிட்டியாக மாறிடும். ஸோ அதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக போயிடும். நம்ம இங்கே ஜெரண்டில் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஆங்கிலம் கற்றுக்கொள்வது டைம் எடுக்கிறது. ஓகேங்களா. கற்றுக்கொள்வது எங்கே வருது, லேர்னிங்கில் வருது. ஓகேங்களா. லேர்னிங் இங்கிலீஷ் டேக்ஸ் டைம். ஓகேங்களா. இது வந்து சிங்குலர் இருக்கிறதுனால டேக்ஸ் எஸ் சேர்த்துருக்கோம். டைம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். லேர்னிங் இங்கிலீஷ் டேக்ஸ் டைம்ஸ். ஓகேங்களா. கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும் போதும், நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட கான்வர்சேஷனை பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். லேர்னிங் இங்கிலீஷ் டேக்ஸ் டைம். லேர்னிங் இங்கிலீஷ் டேக்ஸ் டைம். ஓகேங்களா. ஸோ ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு டைம் எடுக்கிறது. ஓகே, அப்படி தான் நம்ம தமிழில் சொல்லுவோம். 7th பார்க்கலாம். இரவு நேரத்தில் வண்டி ஓட்டுவது ஆபத்தானது. ஓகேங்களா. ஸோ இரவு நேரத்தில் வந்து வண்டி ஓட்டுறது ஆபத்தானது. இது வந்து நம்ம நேட்டிவ் லாங்குவேஜில் நம்ம சொல்கிறது. நைட் டைமில் வண்டி ஓட்டுறது ரிஸ்க்கு, ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓட்டுறது அப்படின்னு தான் டிரைவிங். ஓகேங்களா. ஸோ அதில் தான் வந்து நம்மளோட சென்டென்ஸ் முடியுது. ஓட்டுவது அந்த தூ அதில் தான் வருது. அதனால் அது வந்து ஃபஸ்ட்டில் போடணும். ஓகேங்களா. டிரைவிங் அட் நைட் இஸ் ரிஸ்கி. ஓகேங்களா. இரவு நேரத்தில் வண்டி ஓட்டுவது ஆபத்தானது. இதில் வந்து எங்கன்னா பாருங்கள், ஒரே இடத்துல மட்டும்தான் ஆக்ஷன் வருது, மற்ற இடத்துல எதுவுமே இல்லை. அப்போ இங்கே வந்து பி வெர்ப்ஸ் தான் வரும். ஓகேங்களா. ஸோ இரவு நேரத்தில் வண்டி ஓட்டுவது ஆபத்தானது. டிரைவிங் அட் நைட் இஸ் ரிஸ்கி. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுதா பாருங்கள். டிரைவிங் அட் நைட் இஸ் ரிஸ்கி. ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் டைம் சொல்லி பாருங்கள். அப்போ தான் இந்த ஜெரண்ட் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்வது மகிழ்ச்சியை தரும். ஓகேங்களா. ஸோ மற்றவர்களுக்கு உதவி செய்வது மகிழ்ச்சியை தரும். ஹெல்பிங் அதர்ஸ் கிவ்ஸ் ஹாப்பினஸ். ஓகேங்களா. மற்றவர்களுக்கு உதவி செய்வது எதில் முடியுது பாருங்கள். டூ அப்படின்னா ஹெல்ப்பு. ஓகேங்களா. உதவி செய்வது, உதவி செய்வது ரெண்டுமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மற்றவர்களுக்கு உதவி செய்வது அப்படின்றப்போ ஹெல்பிங் அதர்ஸ். ஓகே, கிவ்ஸ் ஹாப்பினஸ். ஓகேங்களா. தரும். நம்மளுக்கு வந்து அங்கே இன்னொரு ஆக்ஷன் வருது. ஓகேங்களா. உதவியாக இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து பி வெர்ப்ஸ் போட்டுக்கலாம். இங்கே வந்து மகிழ்ச்சியை தரும் அப்படின்றப்போ கிவ்ஸ் ஹாப்பினஸ். ஓகேங்களா. ஆர் பிரிங்ஸ் ஹாப்பினஸ். ஸோ எதனா கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு சூட்டபுளான நான் இங்கே வந்து தரும் அப்படின்றப்போ கிவ் அப்படின்னு கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பிரிங் அப்படின்னு கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு தப்பும் கிடையாது.
ஓகேங்களா. ஹெல்பிங் அதர்ஸ் கிவ்ஸ் ஹாப்பினஸ். மற்றவர்களுக்கு உதவி செய்வது மகிழ்ச்சியை தரும். 9th பார்க்கலாம். வீட்டில் சமைப்பது பணத்தை சேமிக்கிறது. ஓகேங்களா. வீட்டில் சமைச்சா பணத்தை சேவ் பண்ணலாம். ஓகேங்களா. வீட்டில் சமைச்சா பணத்தை சேவ் பண்ணலாம். இதில் எதனா ஒரு சப்ஜெக்ட் வருதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயூவி இது எதனா வருதா? எதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜெரண்ட்டோட ஒரு தூய்மையான விஷயம். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், வீட்டில் சமைக்கிறதுல பணத்தை சேமிக்க முடியும். அதில் எதனா நம்மளுக்கு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், எங்கன்னா வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் எதனா வருதா? எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வர்றது தான் நம்ம ஜெரண்ட் தான் வராரு. ஓகேங்களா. இதுதான் ட்ரிக்ஸு. குக்கிங் அட் ஹோம் சேவ்ஸ் மணி. ஓகேங்களா. குக்கிங் அட் ஹோம் சேவ்ஸ் மணி. கான்செப்ட் புரிஞ்சால் போதும், நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட கான்வர்சேஷனை பில்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து கம்பல்சரி இந்த சென்டென்ஸை வச்சு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டெஃபினட்டாக சாலிடாக பேச முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குக்கிங் அட் ஹோம் சேவ்ஸ் மணி. ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். இது புரிஞ்சால் மட்டும் போதும், நம்ம வந்து நம்மளோட கான்வர்சேஷனை ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. 10வது பார்க்கலாம். வீட்டை சுத்தம் செய்வது டைம் எடுக்கிறது. ஓகேங்களா. ஸோ வீட்டை வந்து சுத்தம் செய்வதுக்கு டைம் எடுக்குது சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் அந்த அப்படின்ற வார்த்தை உங்கள் மைண்டில் மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணி பேச மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு நான் இந்த நடுவில் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லா இடத்துலையும் வந்து சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணி பேச மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெரண்ட்டு தான் முக்கால்வாசி பேசுவோம். ஸோ அதுக்காக தான் ஜெரண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நான் அப்கமிங் வீடியோஸில் ஜெரண்ட்டை வச்சு நான் மேக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அதுக்காக தான் நான் இதை வந்து நடுவில் எடுக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ளீனிங் த ஹவுஸ் டேக்ஸ் டைம்ஸ். ஓகேங்களா. க்ளீனிங் த ஹவுஸ் அப்படின்றது வரைக்கும் சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா. டேக்ஸ் டைம் அதுதான் வர்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால இங்கே வந்து டேக்ஸ் அப்படின்னு நம்ம போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். வீட்டையும் சுத்தம் செய்வது டைம் எடுக்கிறது. க்ளீனிங் த ஹவுஸ் டேக்ஸ் டைம். ஓகேங்களா. அந்த அப்படின்ற நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஜெரண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். அதுவும் சப்ஜெக்டாக கொண்டுன்னு வந்துடணும். ஆப்ஜெக்டோ இல்லை அங்கே வந்து ப்ரிப்போசிஷனுக்கோ எடுத்துன்னு போகக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த 3 இடத்துல தான் ஜெரண்ட் ப்ளே ஆகும். அது 2 நம்ம வந்து படிக்கிறப்போ உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் பார்க்கலாம். உங்கள் உடல்நலத்தை கவனிப்பது மிகவும் முக்கியம். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சொல்லும் பார்த்தீங்களா. ஹெல்த்தை உங்கள் உடல்நலத்தை கவனிப்பது முக்கியம். ஓகேங்களா. ஸோ உங்கள் உடல்நலத்தை கவனிப்பது முக்கியம். உங்கள் அப்படின்றப்போ அவங்க வந்து நீ அதுமாரி வந்தால் தான் சப்ஜெக்டில் வந்து நிற்கும். கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் உடல்நலத்தை கவனிப்பது முக்கியம் அப்படின்றப்போ கவனிப்பது அது எங்கே வந்து நிற்குது பாருங்கள். அப்படின்றது வந்து கவனிப்பது அப்படின்னா டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அது வரைக்கும் தான் சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா. அது வரைக்கும் தான் ஜெரண்ட்டு. நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வர்பே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ உடல்நலத்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து 11 பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்பல்சரியாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் வந்து சூப்பராக கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து நல்லா லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணின்னு இருக்காங்க. நம்ம டே பை டே வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான அவுட்புட் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தினமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருங்க. நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் கம்பல்சரி நம்ம ஈஸியாக நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா. ஸோ ஹோம்ஒர்க் போயிடலாம். படிப்பு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. படிப்பது ரொம்ப முக்கியமானது. அந்த வெர்பு எதில் முடியுதுன்னு பாருங்கள். படிப்பது. ஓகேங்களா. ஸோ அப்போ எது ஃபஸ்ட்டில் வரணும்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. பணம் வைத்திருப்பது நமக்கு உதவியாக இருக்கும். அப்படின்றது வந்து வைத்திருப்பது அப்படின்னா ஹேவ். ஓகேங்களா. அப்போது ஹேவிங். ஓகேங்களா. ஹேவிங் மணி. ஓகே. அது வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லணும். பணம் வைத்திருப்பது நமக்கு உதவியாக இருக்கும். ஓகே. ஸோ இது எப்படி வரும்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுறேன். எதனா மிஸ்டேக் இருந்தால் நான் கரெக்ஷனுக்கு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த நீங்கள் எரர் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறதை வச்சு அப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது உங்கள் லைஃப்லாம் மறக்கவே மறக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த எரர் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் தப்பு பண்ணுற எரர் நான் கரெக்ஷன் பண்ணினேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த எரர் உங்கள் மைண்டில் மறக்கவே மறக்காது. ஏன்னா எந்த ஒரு தப்பையும் நம்மளால் கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம படிக்கிறப்ப கண்டிப்பாக தப்பு பண்ணணும். அந்த தப்பு நம்ம லைஃப்பில் மறக்கவே மறக்காது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணிங்களேன்னா ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எதனா எரர் இருந்தால் நான் ஆன் டைமில் வந்து நான் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்து அனுப்புவேன். ஸோ அவங்களால வந்து இதுக்கப்புறம் அந்த ஒரு எரரை அவங்க லைஃப்பில் மறக்க முடியாது. ஸோ இந்த இடம் வந்தால் இதுதான் வரும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு மோட்டிவ் தான் பண்ணுறேன். ஸோ அந்த மோட்டிவை நீங்கள்
உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கின்னு உங்களோட லாங்குவேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் என்னோடய மோட்டிவ். ஓகேங்களா? நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களா போதும், நான் உங்களை வந்து டெஃபினட்டாக பேச வச்சுருவேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன கான்செப்டெல்லாம் படிக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து இன்டர்மீடியட் லெவல். ஓகேங்களா? ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரொம்ப வில்லு, வுட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்டெல்லாம் எடுக்காமல் ஷால், ஷுட்டு ஓகேங்களா? நம்ம வந்து எல்லாமே வந்து எக்ஸாம்பிளோட டீப்பாக தான் படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.